இந்த மேட்ச் ஆர்சிபியோட சரியான ஓஜி மேட்ச்சுங்க. IPL 2009 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குதுங்க. டிமிட்ரி மஸ்கார்னஸ் ஓவரில் 2 விக்கெட்டு. ஆர்சிபிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அடுத்து வந்து ராபின் உத்தப்பாவும் அவுட்டு. அடுத்து இன்னொரு விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் வந்தார் கெவின் பீட்டர்சன். அவர் வந்து ஒரு 34 ரன் அடிக்க ஒரு குட்டி கேமியும். கோச் ராகுல் டிராவிடு அவர் சும்மா தரமாக அடித்தார் ஒரு 66 ரன்னு. சடன்னு விக்கெட் போயிருக்கும் போது அவர் தாங்க 2 அடித்தார். அவர்னால தான் 133 ரன் வந்துச்சு. 8 விக்கெட் இழந்துட்டாங்க. விராட் கோலி அவுட் ஆயிட்டாரு. ஷேன் வார்னே தான் அவுட் பண்ணது. சேஸ் பண்ணி போடலாம் நினச்சி வந்த ஒரே ஒரு விக்கெட்டு. தலைமை விராட் கோலி தான் கேட்ச் பிடிச்சது. அதை கிங் கோலி எப்பயும் போல் செலிப்ரேட் பண்ணார். அடுத்தது கிரேம் ஸ்மித்து ஸ்லிப்பில் நினைக்கின்ற கோலி வந்து ஒரு கேட்சை பிடிச்சிட்டு பண்ணுவார் பாருங்கள் செலிப்ரேட்டு. மொதல் 2 விக்கெட் எடுத்தது பிரவீன் குமார். அடுத்து இன்னொரு விக்கெட்டும் போகுது. அப்புறம் சோலி முடிஞ்சிச்சு 47-5. அதுக்கப்புறம் வந்தாருங்க அனில் கும்ளே. வந்து விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. எப்போ யூசப் பார்த்தானு ஃபஸ்ட்டு அவுட் ஆகிட்டார். அனில் கும்ளே தான் அடிக்கவே முடியல. அவர் போடுற பால் பூரா விக்கெட்டு. அந்த கேட்சை பிடிச்சிட்டு விராட் கோலி செலிப்ரேட் பண்ணுவார் பாருங்க. சும்மா ஓஜி மேட்ச் இதாங்க. அடுத்து என்ன தலைவன் 5 விக்கெட் எடுத்து வாருங்க. சும்மா தரமான இன்னிங்ஸுங்க. 5 ரன் கொடுத்து 5 விக்கெட். IPL ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவுலிங் ஃபிகருங்க அது. 58க்கு ஆல் அவுட்டு. வந்து அப்போ டிபெண்டிங் சாம்பியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது 2வது மேட்ச். மொமெண்டம் RCB அப்படியே குறைச்சி விட்ருப்பாங்க. இந்த லோவஸ்ட் ஸ்கோர் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு நீட்டிச்சிட்டுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys.